ஹாய் வியூவர்ஸ், மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். நாங்கள் எல்லோரும் சைக்கிளிங் கிளம்பிட்டோம். அப்படியே எங்கள் கூட வாங்க, நான் உங்கள் கூட நிறைய அழகான விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இந்த பசங்க சைக்கிள் ஓட்டுறாங்கல்ல. இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? ஜெர்மன் இன்வென்டர் கார்ல் வான் ட்ரைஸ். இவர் தான் பைசைக்கிளோட ஃபஸ்ட் ப்ரோட்டோடைப் 1817லேயே கண்டுபிடிச்சிட்டாரு. 1885 தான் ஜான் கெம்ப் ஸ்டார்லி அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் இன்வென்டர் இந்த மாடர்ன் டே பைசைக்கிளை கண்டுபிடிச்சாரு. அப்படியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டே பாருங்கள், நம்ம மருதமலை கோவில் அடிவாரத்துக்கே வந்துட்டோம். கொஞ்சம் அப்படியே மேலே பாருங்கள், கோவில் நல்லாவே தெரியும். நம்மளும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு இளநீர்லாம் காமிக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி முடித்த உடனே என்றைக்குமே ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் நம்ம கண்டிப்பாக குடிச்சாகணும். அது சாதாரணமான தண்ணியாக கூட இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இளநீர், லைம் ஜூஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் நம்ம குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ண ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கான பெனிஃபிட் சீக்கிரமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறையவே அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா விதைச்சிருக்காங்க, பக்கத்துலேயே வேர்க்கடலையும் போட்டிருக்காங்க. இந்த அழகான சூழலில் தான் நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிட போகிறோம். இன்னொரு நிலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கார்ன் விதைச்சிருக்காங்க. அது நல்லாவே வளர்ந்து அறுவடை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெண்டைக்காய் செடி. இதில் அழகழகாக பிஞ்சு பிஞ்சாக வெண்டைக்காய் காய்ச்சிருந்தது. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் மசாலா சாண்ட்விச். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது 4த்தையுமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன குடமிளகா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 2 பெரிய கேரட் துருவி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஒரு அரைலேருந்தே 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி அது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. நம்மளுக்கு சாண்ட்விச் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு பேனில் பட்டர் யூஸ் பண்ணி ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் பிரெட் ஸ்லைசஸில் ஏற்கனவே பட்டர் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். அதை இப்போது நம்ம பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணிடலாம்.
இந்த அளவுக்கு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை ப்ரெட்டில் தடவி இப்போ நம்ம ஃபுல் சாண்ட்விச்சை நம்ம பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சைட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே நாங்கள் இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தோம்னா எதிர்பக்கம் கோஸ் தோட்டம் இருக்குது. அதில் சூப்பராக அழகழகாக கோஸ் காய்ச்சிருந்தது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பயங்கரமாக சைக்கிளிங் பண்ணிவிட்டு பசியோட பசங்க ரெடியாக இருக்காங்க. சாண்ட்விச் சாப்பிட்டு அவங்க அதுக்கான கமெண்ட்டையும் கொடுக்க போகிறாங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மித்தவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனல் இந்த கிளாசிக் ஷார்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு கிளாசிக்கான வீடியோவை நான் உங்களை சந்திக்கும் வரை பாய்.